அரங்கு மதுரை கமருதீனுடைய என்ட்ரியை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இது ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. அதாவது என்னென்னா, பேசிகிட்டு இருக்காரு, ஃபைனலிஸ்ட் இல்லை, கண்டஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. திடீர்னு கமருதீன் அப்படின்னு அழைச்ச உடனே கமருதீன் இந்த கார்ட் ஸ்ட்ரீமில் உள்ள நுழையிறாருங்க. எல்லாருமே பயங்கர, இப்போ ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி கை தட்டுவாங்களான்னா தட்ட மாட்டாங்க. மக்களின் மனங்களை கொள்ளை கொண்டவர்கள் கண்டிப்பாக இந்த சீசனில் 4 பேர் தான். ஒன்று வந்து வினோத், பார்வதி, கமருதீன் அண்டு வாட்டர்மெலன், இவங்க 4 பேர் தான். 5வது வேணால் நம்ம யாரை வச்சுக்கலாம், சபரி, திவ்யா, இவங்களெல்லாம் வச்சுங்க. இப்படி இருக்கும் பொழுது இவர் என்ட்ரி ஆனோன்னு அவ்வளோ கிளாப்ஸ் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி, நான் தான் உங்ககிட்ட சொல்லுவேனே, நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கலாம், உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. பட் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் வந்து, நானும் வருத்தப்பட்டேன் சார், ஓகே, கோவத்தில் செஞ்சுட்டேன், சரி, நான் வந்து மக்களை வந்து தங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை ஏற்றுக்கிட்டாங்க, நீங்களும் இதுக்கப்புறம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு மனமுகந்து வாழ்த்துறாரு விஜய் சேதுபதி. இது ஒரு பக்கம் இருக்க, கரெக்டாக இவங்க என்ட்ரி ஆகும்போது பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க. முன்னாடியே நான் கரெக்டாக சொன்னேன்ப்பா, ஏன்னா என்கிட்ட அந்த தகவல் சொன்னாங்க. ஏன்னா கமருதீன் என்ட்ரி ஆகும்போது அங்கே தான் போச்சு, அந்த அவங்களுக்கு ஒரு எல்இடி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து அது பார்த்துருக்காங்க அந்த தகவல். அவர் நேராக போய் வினோத் கூட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அந்த காட்சிகள் ரொம்ப சூப்பராக இருந்தது. வினோத் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பற்றி ஒரு பாட்டு பாடினாருங்க, நல்லா இருந்தது. அப்புறம் இந்த வீட்டில் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி சில பல விஷயங்களை விஜய் சேதுபதி கேட்டுட்டு இருக்காரு. இன்னொன்று, இது இன்ஸ்டாவில் லைவில் போயிட்டுருக்குங்க. பாரு, கமருதீன் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்கள் கரெக்டாக அந்த டைமில் ஃபினாலே ஓப்பன் பண்ணும்போது அவங்களுடைய இன்ஸ்டாலே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியுங்க, பாரு கமருதீன் ப்ரெசென்ட் ஆனால் மட்டும்தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 90வது நாளுக்கு பிறகு அந்த லைவ் பார்க்குற பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு. நீங்கள் எக்ஸாம்பிள் என்னையே பார்த்தீங்கன்னா, நானே வந்து எபிசோட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அதுவே வந்து ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்ல, அது மிஸ்ஸிங்காக இருந்தது. இன்றைக்கி ஐ எம் ரியலி ஹாப்பி. எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுப்பேன். இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். நிறைய பேர் ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா இந்த மாதிரியான ஸ்டார்ஸ் இருந்தால் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து மிச்சர்ஸை எவ்வளோ நாள் நம்ம பார்க்கறது முடியாது இல்லையா.